கங்காவும் குமரன் வந்து எதிர்பார்க்காத மாதிரி வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர் வந்து கடைக்கு வராரு. அவர் பார்த்ததோட கங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. குமரன் வந்து சார் வாங்க சார் அப்படின்றாங்க. அடுத்தது இதுதான் கடையா அப்படி சொன்னோடனே சின்ன கடையாக தான் இருக்குது அப்படி சொல்கிறேன். அதான் சார் நான் சொன்னேன் இல்லை சார் நான் பொய் சொல்லிட்டேன் சார் சாரி சார் நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்கல்ல அந்த உண்மைக்காக தான் இந்த கான்ட்ராக்டை உங்களுக்கே கொடுக்க தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க கங்கா. நிஜமாவா அப்படின்னு ஆமாம் இந்த கான்ட்ராக்டர் உங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்டை நல்லபடி வந்து முடிச்சு கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்க சார் கண்டிப்பாக சார் இதை நல்லபடி முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வர கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் நான் தருவேன் 100% உறுதி போதுமா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க. சரி ஓகே ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுவீங்க ஏன்னா நானும் இந்த மாதிரி இருந்தால் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் நம்ம குமரன். அடுத்து வந்து குமரனை பார்த்துக்கங்க வந்து தேங்க்ஸுங்க நான் ரொம்ப ரொம்ப வந்து ஒன்றுமே புரியாமல் யோசனை பண்ணேன் அது வரைக்கும் நீங்கள் போய் உண்மையை சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் சாரிங்க அப்படின்றாங்க. எதுக்கு கங்கா அப்படின்னோடனே இல்லைங்க நான் உங்களை ரொம்ப திட்டேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறாங்க அவங்க கையாலே வந்து சூப்பராக வந்து சமையல் பண்ணி போடுறாங்க குமரனுக்கு. அடுத்து ஊட்டியும் விடுறாங்க. இதனால் குமரன் சந்தோஷம் தாங்கவே முடியல. கங்காவா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேரும் மறுபடியும் இப்படி ஒத்துமை ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சாரதா வந்து இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு அத்தை இதே மாதிரி இவங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் எப்போவுமே கங்கா இந்த மாதிரியே இருக்கணும் இப்போ பாருங்கள் குமரன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கங்கா இப்படி இருக்கணும்னா அவளுக்கு நல்ல வருமானம் வரணும் அப்போ தான் அவள் அமைதியாக இருப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி. உடனே வந்து சரி கங்காவும் குமரனும் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனியாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து விஜயும் காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. காவேரி எப்படிமா அந்த ட்ரிப்பு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அவன் எதுவும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணல பண்ணார் ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே சரிம்மா அதனால தான் ஒன்று அமிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து தாத்தா நான் உங்ககிட்ட கேட்டேன்ல இவரோட காதல் கதையை பற்றி நீங்களும் சொன்னீங்க ஆமாம்மா ஆனால் நீங்கள் சொல்கிறதோட இவர் அதிகமாக சொன்னார் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது திரும்ப கேட்க ஆனால் என்ன லாஸ்ட்டாக அவங்க 2 பேர் பிரிஞ்சது தான் எனக்கு துக்கமாகிடுச்சு தாத்தா அப்படின்னோடனே அவங்க பிரிஞ்சது நல்லது தானம்மா அப்போ தானே நீங்கள் வந்த அப்படின்னோடனே தாத்தா அவங்க பிரியாமே இருந்திருக்கலாம் தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவும் வந்து பரவாயில்லம்மா நீ இதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தான்றாங்க. அடுத்து வந்து காவேரி ரொம்ப சந்தோஷமாக வந்து கருத்தருக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ராகினி வந்து அவங்கள வழி மறிக்கிறாங்க. ராகினி வந்து நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில் மறுபடியும் நிவின் கூட சேர்ந்து வாழ போறியாமே உனக்கு அசிங்கமாக இல்லையா உன் வீட்டுக்காருக்கு துரோகம் பண்ணி நிவின் கூட சுற்றுறியா அப்படின்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்ட காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து பலார்னு ஒரு விடுறாங்க. எவ்வளோ தைரியம் வந்தால் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன் அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசின்னு தெரிஞ்சேன் அவ்வளோதான் நான் எனக்கு டிவினுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரிஞ்சு வேணும்னு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை நீ இப்படி வச்சு சம்மந்தப்படுத்தி பேசுவேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கப்புறம் வந்து உன்னை பார்க்கவே கூடாது போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக வந்து போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து ராகினிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நிவின் வந்து என்கிட்ட போய் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.